அண்ட் ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு லெவலில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ராவல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வீடியோ தான். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் இந்த இன்ட்ரோவை. திருநின்றவூர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. திருநின்றவூர் டு திருவள்ளூர் நிறைய பேருக்கு இந்த ரூட் தெரியும். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக போகக்கூடிய ஒரு பஸ். டிஎன்எஸ்டிசி லாங் டிஸ்டன்ஸ் பஸ். டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் கார்பரேஷனுடைய பஸ் இந்த ரூட்டில் இப்போ ஓடிட்டு இருக்கு. வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில். திருவள்ளூர்னாலே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும், அதுவும் திருநின்ற ரூட்டு திருவள்ளூர்னா வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை, புட்லூர், காக்கலூர் அப்படி போய் திருவள்ளூர் போகணும் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ரூட் கிடையாது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பாக்கம், காவனூர், வெள்ளானூர், கிளாம்பாக்கம் அப்படி போய் இன்னும் சில கிராமங்கள்லாம் கவர் பண்ணி போகுது. அந்த கிராமங்கள்லாம் நான் சொல்கிறேன் போவேன். அந்த கிராமங்கள்லாம் ஏன்னா எனக்கே சரியாக தெரியல. இந்த ஒரு சில ஊர்கள் தான் எனக்கு தெரியும். இன்னும் நிறைய கிராமங்களாம் சுற்றி போச்சு, அதனால் எனக்கு சரியாக தெரியல. அந்த பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 16B. 16B திருவள்ளூர் டு திருநின்றவூர் போகக்கூடிய பஸ்ஸு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருநின்றவூர் லக்ஷ்மி தேட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பி நம்மளுக்கு திருவள்ளூர் ரீச். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருநின்றவூரில் இருக்க லக்ஷ்மி தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது திருநின்றவூர் லக்ஷ்மி தேட்டர் ரவுண்டானா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி தேட்டரு பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் பஸ் கிளம்பும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரவுண்டானா, திருநின்றவூர் ரவுண்டானா. இந்த திருநின்றவூர் ரவுண்டானா பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பஸ் ஸ்டாப்பில் தான், லக்ஷ்மி தேட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் அந்த டிஎன்எஸ்டிசி பஸ் எடுப்பாங்க. திருநின்றவூர் டு திருவள்ளூர் 16B பஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் அந்த வீடியோ. நல்லா சூப்பராக அழகான வயல்வெளி, நிறைய காடுகள், வயல்வெளிகள்லாம் கவர் பண்ணி போகக்கூடிய ஒரு பஸ்ஸு. நம்ம எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த ரூட் பஸ்ஸை பற்றி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூட் பஸ் பற்றி நிறைய பேர் தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறோம். பார்ப்போம் எந்த ஃபேமஸ் ஆகுது.
பஸ்ஸு அப்போ ஃபுல்லாகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஜன்னலெல்லாம் விட்டு ஃபோனை விட்டு வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ லேடிஸ்லாம் நிறைய பேர் ஏறிட்டதுனால இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். எதுவும் வீடு சுற்றி முற்றி வீடு கடை எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே காடு தான். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து காடு வயல்வெளி அப்படி தான் இருக்கும். எதுவும் இருக்காது இந்த ரோட்டில். அதே மாதிரி முன்னாடி வந்து BS3 அதாவது பழைய பஸ் தான் இந்த ரூட்டில் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் BS4 நம்ம BS4 பஸ் வந்து கொடுத்தாங்க விழுப்புரம் கார்பரேஷன்லேருந்து. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை விட்டால் வேறு எந்த பஸ்ஸும் வராது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது. இதுக்கு ஒட்டின மாதிரியே பக்கத்தில் இன்னொரு ரோடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 65Dயும் 77Fம் வரும். அது வந்து மேலக்கொண்டையார்லேருந்து வர்றது 65D மேலக்கொண்டையார் டு ஆவடி. இன்னொன்று வந்து 77F வந்து வதட்டூர் டு ஆவடி போகிறது. இந்த 2 பஸ் தான் வரும். இதை தாண்டி இருக்க ரூட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் கிடையாது. இந்த ஒரு பஸ்ஸை விட்டால் இப்போ நம்ம வெள்ளானூர் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளானூர்லேருந்து கோயம்பாக்கம், தொட்டிக்கலை, ஐத்தூர், வேப்பம்பட்டு, திருநின்றவூர் வழியாக நம்மளுக்கு வந்து கோயம்பேடு போகிற பஸ்ஸு இந்த சைடு வரும். கோயம்பேடு பஸ்ஸும் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட் வழியாக தான் வரும். கொஞ்சம் தூரத்துக்கு வரும். நான் தான் அப்போயே சொன்னல இந்த ரூட் வந்து நல்லா வயல்வெளி காடுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டுன்னு சொல்லி சொன்னேன்ல. அதுதான் அது சூப்பராக இருக்கா. அதே மாதிரி இந்த பஸ்ஸு போகிற ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரோடு இருக்கும். மீதி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரோடு இருக்காது. பயங்கர ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி இந்த பஸ்ஸு எடுத்துக்கிற டைமிங் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours. இதோட டைமிங்லாம் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதே வீடியோவில் இப்படியே கண்டினியூஷன்லேயே சொல்கிறேன்.
நான் சொன்ன எம்டிசி பஸ் ரூட்டில் இப்போ முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பக்கத்தில் வர்றது அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க இந்த ஒரு பஸ் மட்டும்தான் இந்த ரூட்டில் போகும். இந்த பஸ்ஸை விட்டால் அந்த கிராமத்து மக்களுக்கு வேறு பஸ் கிடையாது. நான் சொன்ன அந்த குண்டுகுழி ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோடு இருக்காது. இதுக்கு மேலே இப்படியே தான் அப்படியே குலுங்கி தான் இந்த பஸ் வந்து போகும். அதுக்கு தான் இந்த ரூட்டுக்கு புது பஸ்ஸே கொடுத்தது. ஏன்னா இதுக்கு மேலே ரோடு கிடையாது. இதுக்கு மேலே நம்ம அப்படியே பள்ளத்தாக்க அப்படியே மேடும் பள்ளமாக அப்படியே ஓட்டிக்கிட்டு போகணும். ரோடு அப்படி தான் இருக்குது கண்டிஷன். ஓகே, இந்த வீடியோ கண்டினியூஷனில் இந்த பஸ்ஸுடைய டைமிங்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்குது இப்போ குண்டு குழி மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு கண்டிஷன் சரி இருக்காதுங்க. சரி வாங்க அந்த பஸ்ஸு டைமிங்கை பார்த்துடலாம். காலையில் 6:30க்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து எடுப்பாங்க. 8:30க்கு பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் வருவாங்க. ஃபஸ்ட் நான் திருவள்ளூர்லேருந்து எடுக்கிற டைமிங் சொல்லிடுறேன். காலையில் 6:30, அதுக்கப்புறமா நம்மளுக்கு 10:30, திரும்ப மத்தியானம் 1:30லேருந்து 2க்குள்ளே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு கிடையாது, அவ்வளோதான். அதோட லாஸ்ட் இது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு பஸ் கிடையாது. ஏன்னா நைட்லலாம் இந்த ரூட்டில் வந்து பஸ் ஓட்ட முடியாது. நைட் சர்வீஸில் இந்த ரூட்டு கிடையாது. நைட்டில் இந்த ரூட்டில் பஸ்ஸு ஓட்டவே முடியாது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க எப்படி ரோடு மோசமாக இருக்குது, ரூட் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் திருவள்ளூர்லேருந்து இருக்கக்கூடிய டைமிங். திருநின்றவூர்லேருந்து இருக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30, காலையில் 11:30, சாயந்தரம் 3:30லேருந்து 4க்குள்ளே இந்த பஸ் அங்கேருந்து எடுப்பாங்க. திருநின்றவூர் லக்ஷ்மி தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ டைமிங் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம திருவள்ளூர் கிட்டே ரீச் பண்ணிட்டோம், பஸ் ஸ்டாண்ட் கிட்டே. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த ரூட் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. திருவள்ளூர் போகிறதுக்கானது லேட்டாகவும் தான், ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது இது. ஓகே, இந்த பஸ்ஸு நான் உட்காந்து வீடியோ எடுக்கும்போது ஓட்டுநரும் நடத்துனரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கண்டக்டர் டிரைவர் பார்த்தாங்க, நான் நம்மளை எதுவும் சொல்லலை.
ஸோ நம்மளை முகம் சுளிக்காமல் நம்மளை எதுவும் சொல்லாமல் வீடியோக்கும் எதுவும் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்த ஓட்டுநர் நடத்துனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.